கவர்னர் மாநிலம் கேட்டாங்க. நீங்க சொல்றது என்னன்னா அது டிவிக்காக தான் அனுப்பிக்கலாம்னு கேக்குறீங்க. நான் உங்களை கேட்கிறேன், அதே உங்களை நான் ஒரு பாமரனா கேட்கிறேன், யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது என்ன இத்தனை உங்களுக்கு 108 இல்ல, நீங்க தூய சக்தி தூய்மையான ஆட்சி கொடுக்க போறீங்க. நீங்க ராவண சீதையை கவர்ற மாதிரி இன்னொருத்தங்கள்ட்ட சப்போர்ட் கேட்கறது சட்டப்படி ரைட்டுன்னா ஹார்ஸ் ரைடிங் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது கவர்னரோ இல்ல மற்றவங்களோ ஃபீல் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றீங்க? இப்ப எங்க எம்எல்ஏ பேர்ல லெட்டர் அனுப்பியிருந்தா யாரும் அனுப்பியிருப்பாங்க? யாரு ராமசாமி அனுப்பியிருப்பாரா? கவர்னருக்கு இவருக்கு ஆதரவு அளித்தா கடிதம் வந்து நல்ல வேலை கவர்னர் ஆபீசர் கண்டுபிடிச்சிருவாங்க. யாரு கொடுத்திருக்காங்கன்னு கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னு கேக்குறோம். ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு, இவர் ஒரு எம்டி லெட்டர்ல இவர் கழுத்து போட்டு காமராஜ் நான் சப்போர்ட் பண்றேன் டிவி கேக்குன்னு வந்திருக்கு. அதுதான் பதறிட்டு இவரு வராரு. கவர்னர் மாளிகை வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. ஒரு வாட்ஸ்அப்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்தவங்க, அதாவது வாட்ஸ்அப்ல இருந்த பிரிண்ட் அவுட், ஒரு வாட்ஸ்அப்ல நாங்க பிரிண்ட் அவுட்ல காப்பின்னு கொண்டாந்து கொடுத்தாங்க. கவர்னர் மாளிகைல இருந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பல, அவங்க ஒரு காப்பி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்தது? அவங்க டிவி கேஸ் சிறப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க கேட்டாங்கன்னா இது எந்த காப்பி எங்கன்னு, ஒரிஜினல் எங்க கூட இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப் காப்பி இதை வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்ததா சொல்றாங்க. எனக்கு அது தெரியாது. புரியுதா? டிவிகே சார்பா வந்து ஒரு ஜெராக்ஸ் லெட்டர் காமராஜ் உங்களுக்கு தான் பிரதர் எஸ் காமராஜ் கூட லெட்டர்னு சொல்லி குடிச்சிருக்காங்க. அவங்க ஒரிஜினல் எங்கன்னு கேட்டப்ப நாங்க வந்து தரேன்ட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளார கவர்னர் மாளிகையில இருந்து இவர் செக் பண்ணப்ப நான் அது மாதிரிலாம் லெட்டர் கொடுக்கல, எங்க லீடர் தான் லெட்டர் எனக்கு நானும் அவரு சைன் பண்ண லெட்டர் தான் இருக்கு, நான் வேற எந்த லெட்டர் சைன் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. டிவிகே சார்பா தான் எனக்கு தெரியாது, அந்த வாட்ஸ்அப்ல வந்தது என்னன்னு தெரியாது. இப்பதான் கரெக்டா எங்க லாயர் சொல்றாரு கவர்னர் மாளிகையில் அவர் வந்து விசாரிச்சப்ப எனக்கு அதை பத்தி தெரியாதுல்ல. நான் இந்த லெட்டர் தான் சார் கொடுத்தேன், எங்க எம்எல்ஏ ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறதா வந்திருக்கு, அது ஒண்ணு ஹார்ஸ் ரைடிங்கா இருக்கும் இல்ல போர்ஜரியா இருக்கும் தான் நான் சொன்னேன். கரெக்டா? இப்பதான் அந்த லெட்டர் வந்து டிவிகே சார்பா வந்து அத ஜெராக்ஸ் காப்பியே கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்ப யாருப்பா கொடுத்திருக்கா சொல்லுங்க தம்பி. இப்ப சஸ்பெண்ட் பண்றீங்க. வாட்ஸ்அப்ல வந்த காப்பிய இப்ப உங்க வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க ஒரு காப்பி அனுப்பீங்கன்னா அதை இது டவுன்லோட் பண்ணி கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. டிவிகே சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து இதுக்கு போர்ஜரி தூய சக்தி செய்கிற வேலையா? இது இன்னும் ஆட்சியே அமைக்கல, உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வரல, 108 சீட்டு தான் வந்திருக்கீங்க. அதுக்குள்ளாரே நீங்க இவ்வளவு மோசடி சக்தியா இருந்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சி அமைத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியுமா? மோசடி